பிரைஸ் தி லார்ட். நாம இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி ஏசாயா 21ஆம் அதிகாரம். அந்த 21ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் என்ன கவனிக்க போகிறோம் என்பது சொல்லி பார்க்கும் பொழுது, அதுல டோன்ட் ட்ரஸ்ட் இன் ஹியூமன் பவர், அதாவது நம்ம மனிதனுடைய வல்லமையில நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படி என்பதை ஏசாயா 21ஆம் அதிகாரத்தில் தியானிக்க போறோம். We are going to meditate from Isaiah chapter 21. Don't trust in human power. மனித வல்லமையை நம்பாதீங்க அப்படி என்பதையும் ஏசாயா 21 அதிகாரத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த ஏசாயா 21 அதிகாரத்துல 3 தேசங்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. In book of Isaiah chapter 21, it is given the revelation about the 3 nations. அதுல we are going to see what is the work of the redeeming God in the deeply troubled world. அதாவது தேவனுடைய மீட்கும் திறனை கொண்ட தேவனுடைய மிகுந்த ஆழமான குழப்பமுள்ள உலகத்தின் தேவனுடைய பணி என்பதை பார்க்க போகிறோம். அந்த பணியை நம்ம பார்க்கும் போது இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறோம். எது மனுஷன் மேல, வல்லமையின் மேல, உலக வல்லமையின் மேல நாம நம்பிக்கை வைக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்துக்கு வருகிறோம். Upon seeing that the work of redeeming God in the deep troubled world, we come to the conclusion that we should not trust on the human power, but we should rely only on the God. For that, the book of Isaiah chapter 21, Isaiah revealed about the future of the 3 nations. இதை விளக்குவதற்காக, அதாவது நாம் மனித வல்லமை மீதும் உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதை விளக்குவதற்காக ஏசாயா 21ஆம் அதிகாரத்திலே 3 தேசங்களை பற்றும் அந்த தேசங்கள் எப்படிப்பட்ட நிலையை அடைய போகிறது என்பதை பற்றியும் அவர் வெளிப்படுத்துகிறார். இதை நாம் இன்றைக்கு தியானிக்கும் போது நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்றால், முக்கியமாக மீட்கும் தேவனுடைய இந்த உலகத்தில் மிகுந்த கஷ்டமான உபத்திரம் மிகுந்த இந்த உலகத்திலே மீட்கும் தேவனுடைய பணி என்ன என்பதையும், இரண்டாவது அந்த பணியை அறிந்து கொள்வதனால நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம், we should not rely on the human power. நாம தேவனுடைய சார்ந்திருக்க வேண்டும், மனிதனுடைய வல்லமையை சார்ந்திருக்க கூடாது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 21 அதிகாரம். அதுல 3 தேசங்களை பற்றி விளக்கப்படுகிறது. முதலாவது தேசம் பாபிலோன். அதுக்கப்புறம் நீங்க ஏதோம் பற்றியும், மூன்றாவது அரேபிய தேசத்தை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோன் தேசத்தை பற்றியும் ஏதோம் தேசத்தை பற்றியும் அரேபிய தேசத்தை பற்றியும் இங்க தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசி விளக்கம் கொடுக்கிறாரு. In this chapter 21, Isaiah give the prophecy about the nation Babylon, the nation Edom, and the nation Arabia. And so we are going to see about the future, the prophecy which was revealed to prophet Isaiah about the 3 nations. So இன்றைக்கு ஏசாயா 21ஆம் அதிகாரத்தின் மையமாக கொண்டு பாபிலோனை குறித்தும் ஏதோம் தேசத்தை குறித்தும் அரேபிய தேசத்தை குறித்தும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வாக்குத்தத்தங்கள், அங்கு நடக்க போகிற காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அதற்கு 2 படிகள் செய்ய போகிறோம். We are going to go 2 steps. The first step is what does Isaiah see, and the next step is what is this revelation, what it is, how it is relevant to us. அதாவது இன்றைக்கு நம்ம படிப்பை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது 2 படிநிலையில கொண்டு போகிறோம். முதலாவது படிநிலையும் ஏசாயா என்ன பார்க்கிறாரு, ஏனென்றால் ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவருக்கு தரிசனத்திலே சில காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. அந்த வெளிப்படுத்தின காரியத்தை அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி அதை புஸ்தகமாக கோர்த்திருக்கிறாங்க. அதாவது முதலாவது படி ஏசாயா என்ன பார்க்கிறாரு, வாட் டஸ் ஐசாயா see. அப்போ ஐசாயா want us to see God, our cultural surroundings and ourselves. அப்போ ஏசாயா தான் பார்ப்பது என்ன என்பதை எழுதுவதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார், நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். நாம் முதலாவது தேவனை பார்க்க வேண்டும், இரண்டாவது நம்முடைய பார்க்க வேண்டும். அப்படித்தான் ஏசாயா தான் பார்த்ததை எழுதுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. So when Isaiah write, what does he see? So in that way Isaiah want us to see God, our cultural surrounding and ourselves. So முதல் படி, first step is what does Isaiah see. முதலாவது படி ஏசாயா என்ன பார்க்கிறாரு. இரண்டாவது படி எதுன்னு சொல்லி பார்க்கும்போது
அது எவ்வாறு நம்மோடு தொடர்புடையதாக இருக்கிறது, how it is relevant to us. Isaiah want us to give us hope in the redeeming grace of God. இப்போ அது எப்படி நம்மோடு தொடர்புடையதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற, என்ன நம்பிக்கை என்றால் உலகம் இப்படி பயங்கரமா இருக்கு, நம்முடைய கலாச்சார சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, இப்படி சூழ்நிலைக்கு நடுவிலே மீட்டெடுக்கிற அம், தேவன், கிருபையின் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடையே அவர் உணர்த்துகிறாரு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏசாயா நினைக்கிறாரு. ஸோ இந்த அதிகாரத்தில் 2 படிநிலைகளும் நம்ம போக போறோம். ஸோ in this book of Isaiah chapter 21 we are going to go into 2 steps. First step is what does Isaiah see. முதலாவது படி ஏசாயா என்ன பார்க்கிறாரு. Second step is what it is relevant to us. இரண்டாவது படி என்ன, அது நம்மோடு எப்படி ஒத்து போகிறது, நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாபிலோன் அண்ட் இஸ் அலையன்ஸ் நோ ரெஃப்யூஜ் ஃபார் காட்ஸ் பீப்புள். அதாவது பாபிலோனும் பாபிலோனை சார்ந்த 2 கூட்டாளிகள், 2 கூட்டாளிகள் யாரு, பாபிலோன் சார்ந்த 2 கூட்டாளிகள், ஒன்று ஏதோம், 2வது அரேபியா. இவர்கள் என்ன கூட்டான ஒரு தேசமாக இருக்கிறது. இவங்க அனைத்துமே தேவனுடைய மக்களுக்கு அடைக்கலம் கிடையாது. இவர்கள் தேவனுடைய மக்களுக்கு அடைக்கலமா இருக்க மாட்டாங்க. ஸோ பாபிலோன் அண்ட் இஸ் அலையன்ஸ் நோ ரெஃப்யூஜ் ஃபார் காட்ஸ் பீப்புள். அதான் ஆகவே அப்போ ஏசாயா 21 அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, நீ என்ன செய்ய வேண்டும், இஸ்ரவேலின் தேவனாக சேனையின் கர்த்தராலே நான் கேள்விப்பட்டதை உனக்கு அறிவிக்கிறேன். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, யாரை பார்த்து, இந்த பாபிலோனை குறித்தும் அதோடு சேர்ந்து கொண்டு அதோடு ஒத்து அதனோடு இணைந்த கூட்டாளிகளாகிய 2 தேசத்தை குறித்தும் யாருக்கு சொல்றார், பாபிலோன் தேசத்தில் அந்த ஜனங்களுக்கு சொல்ல, மாறாக இஸ்ரவேல் ஜனங்கள்ட்டையும் யூதா ஜனங்கள்கிட்ட இதை சொல்றாரு. யூதா ஜனங்கள் எப்படியாக விவரிக்கப்படுகிறார்கள், என் போரடிப்பின் தானியமே அப்படி என்று சொல்கிறார்கள். threshold grain. So the people of Israel or the Jewish people are compared to the threshold grain. So அது தானியம் சொல்லி பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல நம்ம விவசாயம் செய்து அந்த அறுவடை செய்யும் பொழுது கோதுமை மணிகளையும் அந்த போராட்டத்தை அந்த தானியத்தின் மேல நகர்த்துவாங்க. அப்படி நகர்த்தும் பொழுது அந்த தானியத்தில் இருந்த அந்த மேலே இருந்த ஓடுகள்லாம் கீழே விழுந்து தானியம் மட்டும் தனியாக பிரிக்கப்பட்டு விடும். அப்போ அந்த போராட்டம் அந்த மிஷின் அங்க போகும்போது அது பல விதத்திலே நெருக்கப்பட்டு நல்ல கோதுமை மணி அல்லது அரிசி மணி வெளிவந்து அது மேலே இருக்கிற அந்த தோல் வெளியே வந்து விடும். அப்போதான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அப்படியாக ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில அனுமதிக்கிற நஷ்டங்கள் என்ன செய்யும் என்று சொல்லி பார்க்கும்போது அது மிகுந்த கடினமான ஒரு பாரமாக இருந்தா கூட நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியத்தை எடுத்து நம்ம சிறந்த ஒரு கோதுமை மணியாக பயன் தெரிய மணியாக அதை மாற்றிவிடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, when God allows some tribulations or persecution in our life, it change our life in that way. When a grain is overrolled by a threshing machine, when the threshing machine move over that grain, the husk in the grain are removed and only the good grain, that is a wheat grain, is taken out from that. In that way God is calling the people of Israel, the people of God, as a grain under the threshold machine. என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே. ஸோ அப்போ கோதுமை வெளியில வந்துருச்சு. ஒரு போரடிக்கிற தானியம் அந்த அறுவடை செய்த அந்த கதிர்கள் அந்த 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 கிரைன்ஸ் மேலே கடந்து போகும்போது அதில் மேலே இருக்கிற அந்த ஓடு கயட்டப்பட்டு கோதுமை மணியாக மாறுகிறது. அப்போ அது களத்தின் கோதுமையாக மாறுகிறது. இஸ்ரவேல் தேவனாகிய சேனையில் கர்த்தராலே நான் கேள்விப்பட்டதெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் எதையெல்லாம் கேள்விப்படுறனோ அதையெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. அதை தான் இந்த புஸ்தகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம முதலாவது பார்க்க போகிற பகுதி கடல் வனாந்தரத்தில் பாரம். அதாவது பாபிலோனை குறித்து பார்க்கும்போது கடல் வனாந்தரம் என்று சொல்றாங்க. பார்க்கலாம், ஏசாயா 21 அதிகாரம் 1-10 வசனத்துல பாபிலோனை குறித்து சொல்ல போகிறோம்.
அதுக்கப்புறம் ஏதோம் தேசத்தை கொடுத்து அரேபிய தேசத்தை கொடுத்தும் அது ஏதோம் தேசத்தை கொடுத்து அடுத்தது அரேபிய தேசத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது பாபிலோன் தேசத்தை குறித்து பார்க்கும்போது பாபிலோன் பாபிலோன் நம்புவது ஒரு பேரழிவை தரும் ஒரு பேரழிவு தரும் தவறு. அதாவது பிலீவிங் பாபிலோன் நம்புவது என்ன சொல்லும், ஒரு பேரழிவை ட்ரஸ்டிங் பாபிலோன் இஸ் a devastating mistake. So you should not trust Babylon அப்படி என்பதை ஏசாயா 1 அதிகாரம் 21 1 சொல்றாங்க. ஏன்னா பாபிலோனை குறித்து அங்க சொல்றாங்க. நம்ம இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏசாயா 21 அதிகாரம் 1 2 மற்றும் 10வது வசனம். பாபிலோன் நம்புவது ஒரு பேரழிவை தரும் தவறு. பிலீவிங் ஆர் ட்ரஸ்டிங் பாபிலோன் இஸ் a disastrous decision to believe in the Babylon. அப்போ பாபிலோன் என்பது எதை குறிப்பிடுகிறது என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தின் பிரகாரமாக பாபிலோன் என்பது என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே எது பாபிலோன்? Let us first of all we should understand what is a literal Babylon and what is a spiritual Babylon for us. இப்போ லிட்ரலாக பாபிலோன் என்ன நடக்கும் என்பதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி இங்கு சொல்றாரு. அதை விலக்கி விட்டு என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஒரு பாடத்தை கற்பிக்கிறாரு. முதலாவது அந்த பாபிலோன் தேசத்துக்கு என்ன நடக்கவிருக்கிறது என்பது ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கலாம். அதற்கு ஏசாயா 21 அதிகாரம் 1 2 வசனம். Let us see what actually is going to happen to the nation of Israel from Isaiah chapter 21 1 and 2 and verse 10. கடல் வனாந்தரத்தின் பாரம் சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகம் பண்ணி பாழாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஏலேமே எழும்பு, மேதியாவை முற்றுகை போடு, அதனால உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணுவேன். என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தராலே நான் கேள்விப்பட்டது உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்றாங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த கடினமாக இருக்கு, நமக்கு புரியவே இல்லை. This verse seems to be very tough and not able to understand. But when you little bit understand, try to read it more in great revelation, then we can understand what it is saying. First of all, it is revealing the three things to us. இந்த வசனம் 3 காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவது, it is a message of warning and a comfort to the God's people. எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய மக்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியும் அதே நேரத்தில் ஆறுதல் தரும் செய்தியும் இந்த 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. ஏசாயா 21 அதிகாரம் 1 2 மற்றும் 10 வசனங்கள் 3 காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. The Isaiah chapter 21 1 and 2 and verse 10 reveals 3 things to us. First one is that message of warning and a comfort to the God's people. அதாவது தேவனுடைய மக்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியும் ஆறுதல் செய்தியும் தருகிறது. இரண்டாவது, second it is Assyria, the threat, God alone is refuge. அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு அசீரியா தேசம் ஒரு அச்சுறுத்தலாக வந்திருக்கிறது, அதை அழித்து போடும்படியாக வந்திருக்கிறது. அந்த டயத்துல தேவன் ஒருவரே அடைக்கலம். எருசலேமுக்கு எதிராக அசீரியாங்கிற தேசம் அதை கைப்பற்றி விடும்படியாக அச்சுறுத்தலாக வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே தேவன் ஒருவரே அடைக்கலம். The second point is that the Assyria became the threat to the Jerusalem and the people of Judah, and that situation God alone the refuge. மூன்றாவது செய்தி என்ன சொல்லி பார்க்கும்போது உலகத்தின் வழி என்றால் உலகத்தின் வழி என்றால் பாபிலோனுடைய துரோகம் பின்னர் அதன் கூட்டாளிகளால் காட்டி கொடுக்கப்படுகிறது. அதாவது பாபிலோன் ஒரு துரோகம் செய்கிறது. அந்த துரோகத்தினாலே அது யாருக்கு துரோகம் செய்ததோ அதனாலே அது காட்டி கொடுக்கப்படுகிறது. அதுதான் இங்க பார்க்கிறோம். அதாவது third message is the way of the world, Babylon betraying and then betrayed by its allies. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாபிலோன் சிலரை என்ன செய்கிறது பார்க்கும்போது துரோகம் செய்கிறது. அது யாருக்கு அது துரோகம் செய்ததோ அவர்களே பாபிலோனை மேற்கொண்டு அதை அழிக்க பார்ப்பாங்க. பாபிலோன் முதலாவது துரோகம் செய்கிறது. பாபிலோன் துரோகம் செய்ததுனால பாபிலோன் யாருக்கு துரோகம் செய்ததோ துரோகம் செய்தவர்களே எழும்பி பாபிலோனை அழிக்க பார்ப்பாங்க. அதை தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. 3 வசனங்கள். நான் இன்னும் கொஞ்சமா கடந்து போகலாம். Let us go to that. அதாவது இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு போகலாம். இந்த சூழ்நிலையில எந்த சூழ்நிலையில
இந்த புஸ்தகத்தை இந்த 21 அதிகாரத்தை எழுதினார் என்பதை பார்க்க என்பதை புரிந்து கொள்ள முடியும். We should know Isaiah wrote the chapter Isaiah 21. The chapter Isaiah 21 was written when the king Hezekiah was ruling the Judah. அதாவது எசேக்கியா ராஜா யூதா தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஏசாயா 21ஆம் புஸ்தகத்தை அதிகாரத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறாரு. அப்போ இந்த இந்த யூதா தேசமானது ஒரு சிறிய ஒரு தேசம். ஆனால் அந்த தேவனுடைய ஜனங்கள் தம்முடைய ஒரே அதாவது யூதா தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு சிறிய ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. அந்த சிறிய ராஜ்யமானது தொடர்ந்தேச்சியாக பிற பெரிய பெரிய ராஜ்யங்களால் அச்சுறுத்தப்படுகிறது. The Babylon nation is a small kingdom, but it is constantly under threat of the invasion of the Assyria and other high very powerful nation. முதல்ல பிரச்சனை அதுதான். முதல் பிரச்சனை என்ன? யூதா தேசம் ஒரு சிறிய தேசம். ஆனா அது தொடர்ந்தேச்சி ஆகிய பிற பெரிய தேசம், முக்கியமாக அசீரிய தேசத்தினால அச்சுறுத்தப்பட்டுக்கிட்டே வருகிறது. அதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது, இப்ப என்ன பண்றது, இவன் நமக்கு பெரிய ராஜா அச்சுறுத்துகிறான், அப்புறம் என்ன செய்யறது பார்க்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதே பெரிய தேசம் வேற எந்த நாட்டை எல்லாம் பயமுறுத்துறாங்களோ நாம அந்த நாட்டோட சேர்ந்துகிட்டு எல்லாருமா சேர்ந்து அசீரியாவை ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Thought is that let us go in alliance with other nations who are threatened by the Assyria and go all together and fight Assyria. That is what they are tempted to do. Who are tempted to do? The people of Israel are tempted to do in that way. The temptation is nothing but they are under the threat of Assyria. So they thought of having the alliance with the other nation who are threatened by the same Assyria and go together against Assyria. That is what they are thinking. அதான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மள அசீரியா தாக்குதல் பண்ணுது, அசீரியாவை வேற எந்த தேசமெல்லாம் தாக்குதல் பண்ணுது, எந்தெந்த தேசமெல்லாம் அசீரியாவினால் தாக்கப்படுறதோ அந்த தேசத்தோடு நம்ம கூட்டமைச்சு கூட்டணியா போய் அவங்க கிட்ட அடைக்கலம் கேட்கலாம், ஹெல்ப் கேட்கலாம், அவங்க சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே டயத்தில் அதனால என்ன பண்றாங்க, முதலாவது ஏசாயா 19 மற்றும் 20 அதிகாரத்தை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தியானித்தோம். அந்த இடத்துல அந்த அதிகாரம் கூட எசேக்கியா ராஜா ஆட்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, அவங்க அப்பா தீர்வுகளை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. தீர்வுன்னு சொல்லி பார்க்கும்போது வருஷத்துக்கு இவ்வளவு காசு கொடுத்துருவாங்க, நீங்க என்ன எங்க நாட்டை ஒண்ணும் பண்ணாதீங்க, நான் இவ்வளவு ஆனா அசேக்கியா ராஜா ஆனவன அவன் சொன்னா, உடனே நீ கொடுக்க மாட்டியா, நான் இப்ப உன் தேசத்தை நான் முற்றுகையிட்டு நான் என் வசப்படுத்திக் கொள்ள போகிறேன் என்று அசீரியா தேசம் அவங்களுக்கு எதிராக சண்டையிட வந்து விட்டது. அந்த சண்டையிட வரும்பொழுது தான் எசேக்கியா ராஜா பயந்து போய் என்ன பண்றது இப்போ சொல்லி எகிப்து கிட்ட போய் உதவி கேட்க நினைக்கிறான். அதனால எகிப்து கிட்ட நீ உதவி கேட்காதே, எகிப்து தேசமும் நிச்சயமாக அழிந்து போகும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 19 மற்றும் 20 அதிகாரத்தில் எச்சரிக்கை கொடுத்தாரு. When King Hezekiah was ruling, he came to the conclusion not to give any tribute to the nation of Assyria. So the Assyrian king got very angry and came against the Jerusalem to capture it. At that time, King Hezekiah tried to get help from Egypt. At that time, Isaiah told not to get any help from Egypt. That is revealed in Isaiah chapter 19 and 20. Here, and in 21, the Hezekiah tried to get help from Babylon. That's why Isaiah 21 chapter was written, and it was given a great strong warning to Hezekiah not to get any help from Babylon, because Babylon itself is going to fall. Not only Babylon, the Babylon alliances are also going to be fall. So don't rely on Babylon to fight against Assyria. So இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்றாரு, இப்போ நீ எகிப்துகிட்டையும் போய் உதவி கேட்க கூடாது என்று ஏசாயா 19 மற்றும் 20 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. 21 அதிகாரத்துல பாபிலோன் கிட்டையும் உதவி கேட்க கூடாது, பாபிலோனோடு கூட்டு சேர்ந்திருக்கிற உதவி கேட்காத, இது எல்லாமே வீழ்ச்சி அடைய போகிறது என்பதை இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறது. பாபிலோன் யூதாவுக்கு வழங்கப்படுகிறது.
10வது வசனத்திலே நம்ம பார்க்கும்பொழுது அதைத்தான் நம்ம வாசித்தோம். அந்த 10வது வசனத்திலே, என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாக சேனை கர்த்தர் கேள்விப்பட்டதை அறிவிக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் அசீரியாவினால யூதா தேசம் பாதிக்கப்பட போகிறது. அசீரியாவுக்கு அப்புறம் மறுபடியுமாக இவர்கள் உதவி கேட்க போன பாபிலோனே அவர்களுக்கு எதிராக வந்து யூதா தேசத்தில் இருக்க ஜனங்களை சிறைப்படுத்தி போக போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நடக்க போகிறது. அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை உணர்த்துகிறாரு. There is going to be two calamities are going to happen to the nation of Judah. First of all, the Assyria is going to come against it, and after some time, that is in it is going to happen in AD 722. In that they are going to be victorious, but in AD 586, Babylon is going to come against the nation of Judah. At that time, the Jewish people are going to be captive under the Babylon. So that is going to happen during in between time only. Isaiah is giving this prophecy. So நம்ம இந்த இடத்துல இதைத்தான் நம்ம this is the background of the book of Isaiah chapter. அதாவது பாபிலோன் எப்படி அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அழைக்கிற விதத்தை நம்ம பாருங்க. பாபிலோன் எப்படி அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, சாரி எங்க எடுக்கிறேன், எங்க வரவங்களுக்கு அந்த வசனத்தை எடுக்கிறேன். கடல் வனாந்தரத்தில் பாரம் என்று அழைக்கிறாரு. இந்த இடத்துல பாபிலோன் என்ற வார்த்தை கொடுக்கப்படவில்லை, ஆனால் கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படி என்று சொல்றாங்க. இட் இஸ் given the desert of the sea. இந்த அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த desert we don't have any human life. The sea water we cannot drink. In the same way, it is both dry and wet. In Babylon is not at all useful to you. It is not going to have any refuge to you, because it does not sustain any living beings, because it is a desert, and its water is not feasible for drinking because it is a sea water. அப்போ அப்படியாக விளக்குவதற்காக கடல் வனாந்தரத்தில் பானம் என்று சொல்றாங்க. அதனால பாபிலோன் தேசத்திலிருந்து உனக்கு எந்த உதவியும் வராது என்பது காண்பிப்பதற்காக கடல் வனாந்தரம் அப்படி என்று பாபிலோனை குறிப்பிடுகிறாங்க. அப்போ அடுத்தது என்ன சொல்லி பார்க்கும். ஆகவே இப்ப இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை, ஆகவே நாம என்ன செய்யணும், தேவ ஜனங்களாக நாம என்ன செய்யும். தேவ ஜனங்கள் நம்முடைய ஒரே அடைக்கலமாக இருக்க வேண்டிய தேவனை விட மனிதனுடைய வல்லமையை நாம நம்புவதற்கு தொடர்ந்து சோதிக்கப்படுகிறோம். அதே மாதிரி இப்போ இஸ்ரவேல் தேசம் யூதா தேசத்து ஜனங்கள் அசீரியா அவங்களுக்கு எதிராக வந்ததுனால எகிப்து கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா, பாபிலோன் போய் ஹெல்ப் கேட்கலாமா, இவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலான்னு அப்படியே எசேக்கியா ராஜா தத்தளிக்கிறாரு. அதே மாதிரி தேவ ஜனங்களாக நமக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம இவங்க கிட்ட போகலாமா, அவங்க கிட்ட போகலாமா அப்படி என்று சொல்லி இங்க 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 என்று சொல்லி உலக ஜனங்களை நம்புவதற்கு சோதிக்கப்படுகிறோம். அதுதான் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா ஏசாயா 8 அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. சேனைகள் கர்த்தராலே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு பயம், அவரே உங்களுக்கு அச்சமா இருப்பதாக. ஜனங்களை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்க, தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருங்க. ஆனா அப்படி இல்லாதபடிக்கு தேவனை நம்பல என்ன ஆகும், அவரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார், அவர்தான் நமக்கு அடைக்கலமா இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலில் 2 கோத்திரத்தவங்க தடுக்கலின் கல்லும் இடரின் கண்மலையும் எருசலேம் கொடுக்கல் சுருக்கும் கண்டியுமாய் இருப்பார். நம்ம நம்பவில்லை என்றால் நம்ம அதில் இடறி போய் விடுவோம், வீழ்ச்சி அடைந்து விடுவோம் என்று அவன் நம்பவில்லை. அப்ப நம்பாதனால நம்ம வீழ்ச்சி அடைந்து விழுந்து போய் விடுவோம் என்பதை எச்சரிக்கிறாங்க. இந்த புக்கு அதுதான் நமக்கு எச்சரிக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நாமெல்லாம் போரடிக்கிற தானியமாக இருக்கிறோம். We are always crushed by the surrounding situation, political situation, cultural surroundings, by our own problems. We are all like thresholding grains, but ஆண்டவர் நம்மளை சுத்தமான கோதுமையாக மாக்க வல்லமையா இருக்கிறாரு. அடுத்தது உலகத்தின் வழி என்னன்னு பார்க்கும்போது அதை பாபிலோனுடைய துரோகத்தை பார்க்க போகிறோம். ஏசாயா 12 அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொண்டு பாபிலோனுடைய துரோகம் என்ன என்பதை பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை நான் பார்க்க, let us see what was the deception, what was the deception of the Babylon, in which way Babylon deceived. So Babylon is a deceiving nation. How it deceived, that is given in Isaiah chapter 22. Let us see that. கொடிய தரிசனம் தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்குகிறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். ஏலேமே எழுமெல்லாம் ஒழிய பண்ணினேன். இப்ப இது நமக்கு புரிவதற்கு கடினமாக இருக்கிறது. இப்ப திருப்பி நான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் நான் கொடுக்குங்க. Let us I will give some historical background for this verse also. அதாவது
அதாவது பாபிலோன் என்ன பண்ணுது, பாபிலோனுக்கு எதிராக இப்ப வரப்போகிற காரியத்தை ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகிறது. God is going to reveal what is going to happen to Babylon. The first thing, the Assyria is going to come against Babylon. At that time, what Babylon is going to do is going to ask help from Media and Elam. Is going to ask help from Elam and Persia. That we called as that we called as a Elam and Elam and Media is going to ask the help because they are going to be threatened by Assyria. Okay, but after some time, what is happening? What is going to happen is that Babylon is going to become a great nation. At that time, Babylon, instead of getting the being very faithful to the people who helped them, Babylon himself is going to attack this Media and Elam. And for the 3 generations, Babylon is going to rule them. But another situation is going to come. In that time, this Media and Elam became very big. They are going to overpower and topple down the Babylon. இப்ப என்ன சொல்ல வர நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தின் காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பாபிலோன் ஆனது அசீரியாவினால தாக்கப்படும் பொழுது அவங்க போய் உதவி கேட்கறாங்க. யார்கிட்ட உதவி கேட்கறாங்க? அதாவது 2 தேசத்துக்கிட்ட பெற்றுக்கொள்கிறார்கள். ரைட்டா? அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு காலகட்டத்தில் பாபிலோன் ஒரு பெரிய தேசமாக எழும்ப போகிறது. அது எழும்பி அசீரியாவே ஜெயிச்சிரும். ஒரு காலகட்டத்தை ஜெயிக்க போகிறது. அசீரியாவை ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணுது, இந்த ஏலோம் மேதியாவை கூட ஜெயித்து அவங்க உதவி செய்தவர்களையே மேற்கொண்டு அவர்களை அழிக்க பார்ப்பாங்க. ஆனா அப்படியாக 3 தலைமுறைகள் பாபிலோன் ஆனது உலகத்தை ஆட்சி செய்யும். 3 தலைமுறைக்கு பிறகு இந்த மேதியாவும் ஏலோமும் மறுபடியுமாக எழும்பி பாபிலோனை கைப்பற்றிவிடும். இதான் உலகத்தின் காரியம். உலகம் என்ன பண்ணும் சொல்லி பார்க்கும்போது, தன்னை உதவி செய்தவர்களை முதல்ல அநியாயம் செய்து தனக்கு உதவி செய்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரை அவங்க அநியாயம் செய்தார்களோ அவர்களே எழும்பி பாபிலோனை அழித்து விடுவார்கள். இதுதான் உலகத்தின் காரியம். தேவ ஜனங்கள் எப்போதுமே அப்படி செய்ய போவதில்லை. இதுதான் பாபிலோனுக்கும் நடந்தது. அதுதான் அவன் சொல்ல வருகிறார். பாபிலோனுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்லி பார்க்கும்போது, பாபிலோன் முதலாவது கஷ்டம் வரும்போது 2 தேசத்துக்கு போய் உதவி கேட்டுச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாபிலோன் ராஜ்யம் மிகுந்த வல்லமை பெற்று அசிரியாவை ஜெயிச்சு, ஏலாமை மேதியாவை ஜெயிச்சு, எல்லாத்தையும் அழிச்சு தன் கைவசப்படுத்திக்கிட்டு 3 தலைமுறைகள் ஆட்சி செய்கிறது. அதுக்கப்புறம் 3 தலைமுறைக்கு அப்புறம் மறுபடியும் பாபிலோன் யாரை எழும்பி அழிக்கிறாங்க. இதுதான் உலகத்தின் வழி. நாம இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறதுனால நாம இப்படிப்பட்ட ஜனங்களை நம்பவும் கூடாது, அவருக்கு சார்ந்து கொள்ளவும் கூடாது சொல்றாரு. நீ இப்போ ஹெல்ப் கேட்க போறீங்களா பாபிலோன் கிட்ட? எப்படி சொல்லி பாக்குறேன்னா, பாபிலோன் மிகுந்த மோசமான ஒரு மக்கள். இப்போ உங்ககிட்ட ஹெல்ப் நீ கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல உன்னையே அடிச்சிருவாங்க. உண்மையாகவே அதுதான் நடந்துச்சு. இப்ப பாபிலோன் கிட்ட உதவி கேட்க போறேன்னு சொல்லி கேட்காம இருந்தா கூட பாபிலோன்ல இருந்து சில காரியங்களை பாபிலோன் ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு அனுப்புறாரு. அனுப்பி நான் உன் கூட அலையன்ஸ் வைக்கிறேன்னு அவனே கேட்கிறான். அதையே எசேக்கியா ராஜா சரி என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கும் பொழுது, நீ இந்த தவறை செய்ததுனால பாபிலோன் தேசம் ஒரு காலகட்டத்தில் நீ மறித்த பிறகு உன்னுடைய தலைமுறைகளுக்கு ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போயிடுவான். நீ என்னெல்லாம் அவன்கிட்ட காமிச்சியோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். இதுதான் ஆண்டவர் எச்சரிக்கை ஒரு காரியம். நம்ம உலகத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது, உலகத்தை நம்பவும் கூடாது, உலகத்துக்கிட்ட நம்முடைய காரியங்களை முழுமையாக வெளிப்படுத்தவும் கூடாது. அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த உலகமானது நம்மளை மேற்கொண்டு நம்மளை ஜெயிக்க பார்க்கும். இதுதான் உலகத்தின் வழியாக இருக்கிறது. அது துரோகத்தின் வழி. அந்த துரோகமே அவங்ககிட்ட இருக்கும். உலக ஜனங்கள் இப்படிதான் துரோகம் செய்கிறவராகத்தான் இருப்பார்கள். சோ பாபிலோன் எதை குறிக்கிறது சொல்லி பார்க்கும்போது, உலகத்தை குறிக்கிறது, உலகத்தின் வழியை குறிக்கிறது, துரோகம் செய்கிற ஜனங்களை குறிக்கிறது, நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம அழிக்க நினைக்கிற ஜனங்களை குறிப்பிடுகிறது, தேவ திட்டம் நிறைவேறாத படிக்கு நம்ம வாழ்க்கையை தடை செய்கிற ஜனங்களை குறிப்பிடுகிறது. இது எல்லாமே பாபிலோன், ஆவிக்குரிய பாபிலோனாக நமக்கு குறிப்பிடுகிறது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி வெளியரங்கமாக எசேக்கியா ராஜாவுக்கு சொல்றாரு. இதையே நமக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதான் யார்கிட்ட கூட்டாளி வைக்கிறோம் அப்படி என்பது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த வெளிப்பாடு வந்த பிறகு அடுத்த காரியம் ஏசாயாவின் எதிர்வினை. அப்போ now Isaiah saw the vision and he was trembled. Why he was trembled? Seeing how the Babylon is going to be destroyed. So God showed Isaiah how Babylon is going to be
ஃபேஸ் தி ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் தி காட். தேவன் கிட்டேந்து பாபிலோன் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள போகிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு காமிச்சதுனால அது அந்த தரிசனத்தை பார்த்து அவர் திடுக்கிட்டு போகிறார். அது ஏசாயா 21 அதிகாரம் 3-4 சொல்றாங்க. ஆகான் இடுப்பு மகா வேதனையாக நிறைந்திருக்கிறது, பிள்ளை பெறுகிறவரின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனை என்னை பிடித்தது. கேட்டதினால் உளவு கொண்டு கண்டதினால் கலங்கிலேன். என் இருதயம் திகைத்து திகில் என்னை திடுக்கிட பண்ணிட்டு எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. ஸோ இரவிலே இந்த தரிசனத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு குழந்தை பிறந்தா இப்படி பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெண் எப்படி பிரசவ வேதனை படுவாரோ அந்த வேதனையை அவர் படுறாரு. கேட்டதுனால ஒரு மாதிரி திகில் ஏற்படுது. கண்டதுனால அந்த காட்சியை கண்டதுனால கலங்குகிறாரு. இருதயம் திகைக்கிறது, திடுக்கிற பண்ணிச்சு. நைட்டு படுக்கவே இஷ்டம் இல்லை, படுத்தா இந்த மாதிரி காட்சி வந்து விடுமோ அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி மிகுந்த பயப்படுகிறார். அப்ப நீங்க கேட்கறான், பாபிலோனுக்கு எதிராக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா கூட அந்த எந்த தேசத்தின் மேலும் கஷ்டப்படும் போது நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். அது எப்படிப்பட்ட காட்சியை காமிக்கிறார் என்பதை பார்க்கலாம். இப்ப அவர் சொன்னாரு, சில காட்சிகள் நான் பார்த்ததுனால பயந்தேன், கலங்கின, திடுக்கிட்ட இரவு, நல்ல தூக்கம் வந்த இரவு இப்ப திகிலா இருக்குன்னார். அப்போ எப்படிப்பட்ட காட்சியை பார்த்தார்? வாட் அண்ட் ஆல் தி விஷன் வாஸ் ஷோன் பை காட் டு ஐசாயா அபவுட் தி ஃபால் ஆஃப் பாபிலோன். அது ஏசாயா 21 அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லெட் அஸ் ரீட் ஐசாயா 21:5. பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வெய்யுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசேயர்களுக்கு எண்ணெய் பூசுங்கள். இப்போ இது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு காட்சி வெளிப்படுகிறது. எந்த காட்சி என்று சொல்லி பார்க்கும், ஒரு விருந்து செய்கிற ஒரு காட்சியை ஆண்டவர் காமிக்கிறாரு. God revealed there is going to be a great feast in the land of Babylon. There is a great feast. There is a vision given to Isaiah. In the vision there was a great feast. The people are in that feast. அப்போ ஜனங்கள்லாம் அந்த 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 பார்ட்டிக்கும் விருந்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க வந்தவங்கள, எல்லாரும் சாப்பிடுங்கப்பா, குடிங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, நல்லா ஜாலியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரபுக்களை பிரபுக்கள் யார் தெரியுமா? அந்த சண்டையிடுகிறவருக்கும் அதாவது சோல்ஜர்ஸுக்கு தலைவரா இருக்கிறவங்க. அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க போய் அந்த உங்க பரிசைகள் சொல்லி பார்க்கும்போது நம்ம போரிடுவதற்கு நம்ம தடை செய்வது, நம்ம எதிராளிவான் நமக்கு கத்தியை குத்தி விடும் போது நம்ம காத்துக்கொள்வதற்காக கேடகத்தை வைத்திருப்போம். அந்த கேடகத்தான் பரிசைகள். அதுல எண்ணெயை பூசி ரெடியா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு பெரிய விருந்து, there is a great feast. In that feast people are joining, they are telling to eat food, go merry, be happy, and telling them the soldiers, the head of the soldiers, be prepared and pour oil in the shield and get ready for the battle. So this is what is happening. இதுதான் காமிக்கப்படுகிறது. அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குது என்று சொல்லி பார்க்கும்போது, பாபிலோனுக்கு எதிராக நான் சொன்ன பிரகாரமாக என்னாச்சு, பாபிலோன் 3 தலைமுறையாக யாரை ஆட்சி செய்துட்டாங்க? தனக்கு உதவி செய்த ஏலாமையும் பெர்ஷிய தேசத்தையும் ஏலாம் தேசத்தையும் தனக்குள்ள ஆட்சி செய்துட்டாங்க. இப்போ அந்த ஏலாம் தேசம், அந்த பெர்ஷிய தேசம் யாருக்கு முற்றுகையிட்டு விட்டது? எருசலேமை பாபிலோனை முற்றுகையிட்டு விட்டது. முற்றுகையிடும் போது என்ன செய்வாங்க சொல்லி யோசிச்சு பாருங்கன்னா, ஒரு தேசம் ஒரு இன்னொரு நாட்டை வந்து ஃபுல்லா சூழ்ந்துக்கிட்டாங்க. அவர் சொன்னா சாப்பாடு எல்லாம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா உள்ள வந்துட்டா வெளியில இருந்து மக்கள் போக முடியாது, உள்ள மக்கள் வர முடியாது, வணிகம் இருக்காது, சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. அந்த டயத்துல என்ன பண்ணுவாங்களா, சாப்பாடுலாம் சேர்த்து வைங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க, தேவையில்லாம சாப்பிடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, பத்திரமா வச்சுங்க, தண்ணி எல்லாம் இருக்காது, தண்ணி எல்லாம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பா அவன் வந்திருக்கான், யாரு நமக்கு எதிராளி வந்திருக்கான், நமக்கு கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா, நம்ம கிட்ட எக்கச்சக்கமா உணவு சேர்த்து வச்சிருக்கோம், வருஷத்துக்கு உணவு நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதனால நமக்கு எதிராளி வந்துட்டானே, பிரச்சனை வந்துச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத, நல்லா சாப்பிடுங்க, விருந்து சாப்பிடுங்க. முதலாவது just eat the feast. Even the enemy has come, we have the food stored for 1 year, so don't worry, be happy, eat more food, enjoy in the feast அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, அந்த பிரபுக்களை பார்த்து, நீங்க ஆயுதம் ரெடியா வச்சுங்க, நம்மகிட்ட நிறைய ஆயுதம் இருக்கு, கவலையே கிடையாது, நல்ல நிறைய ஆயுதம் இருக்கு, தண்ணி பத்தி பிரச்சனையே கிடையாது, நமக்கு யூப்ரட்டஸ் நதி ஓடுது, அந்த யூப்ரட்டஸ் நதி நாட்டுக்கு நம்ம தேசத்தின் நடுவுல ஓடிட்டு இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, அந்த தண்ணி எல்லாம் பிரச்சனையே இருக்க, நல்ல சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எதுக்கு இது காரியங்கள் நடக்குது பாருங்க. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்க,
நம்முடைய தேசத்தை சுத்தி ஒரு பெரிய மதில் இருக்கு. அந்த மதில் எப்படிப்பட்டது என்றால், பார்க்கும்போது ரொம்ப 76 ஃபீட் நல்ல திக்கா இருக்கும். 76 ஃபீட் நல்ல கனமுட நல்ல திக்கா இருக்கும். 300 ஃபீட் ஹைட். ஸோ அதனால அந்த மதில் சுவர இடிச்சுக்கிட்டு அவங்களால வரவே முடியாது. We are in the strong refuge. Our wall is 76 feet thick and our wall is 300 feet height. So the enemies cannot intrude it. So don't worry, drink, eat, be happy and get ready all your shield and we are going to win. Nothing is going to happen அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி டயத்துல இந்த மாதிரி அந்த ஒரு செய்தியை இவ்வளவு காரியத்தை சொல்லுகிறது. அப்போ என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி பயங்கரமான சூழ்நிலையில அவங்களுக்கு சாப்பிட நிறைய சாப்பாடு இருக்கு, ஒரு நிறைய தண்ணி இருக்கு, அவங்களை சுற்றி மதில் இருக்கு. எப்படி எதிராளி உள்ள வருவான்? அதனால வர முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க வந்தாங்க. யார் வந்தாங்க? மேதிய பெர்ஷிய ராஜ்யம் பாபிலோனை ஜெயித்துச்சு. எப்படி ஜெயிச்சிச்சு அப்படி என்பதை தானியல் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க. In Daniel 5, God is revealing through the Daniel how the Babylon was defeated by Media and Persia when it was ruled by Belshazzar. It is in Daniel chapter 5. தானியல் 5ஆம் அதிகாரத்துல அந்த இந்த வசனம் காணப்படுகிறது. பெல்ஷஷார் என்கிற பாபிலோனிய ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா, இஸ்ரவேல் தேச யூதா தேசத்திலிருந்து எருசலேம் ஆலயத்திலிருந்து சிறைப்பிடித்து வந்துட்டான் ஜனங்கள் எல்லாம். இப்போ இந்த டயத்துல என்ன ஆக போறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள், யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிடுவாங்க. அங்க சிறைவாசமா இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. அதை சிறைப்பிடித்துட்டு போகும்போது எருசலேம் என்ற சாலோமோன் ஆலயத்துல இருந்த தேவனுடைய பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டான். பொன் பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அதுல பெல்ஷாசார் என்ன பண்றான்? சாராயத்தை ஊத்தி தானும் தன் மனைவியும் பப்பாட்டிங்களும் தன் அரசர்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க. அடிச்சிட்டு பாருங்க, ஜாலியா குடிங்கடா, நமக்கு ஒண்ணும் வராது, செலிப்ரேட் பண்ணுங்க, நமக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, நம்மளை சுற்றி மதில் இருக்கு, மொத்தம் உள்ள வர முடியாது, அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து குடி அப்படி என்று சொல்லுறாங்க. அப்போ தேவன் ஒரு கை மொட்டு வருது, வந்து செவத்துல எழுதுது, மேனே மேனே தெக்கே உபாசின் அப்படின்னு வசனத்தை மட்டும் எழுதுது. அது என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது, உன் நாட்கள் எண்ணி அவைகள் முடிவு பண்ணின, தேவன் உன்னை தராசில எடை போட்டு நீ குறைவுள்ளவனாக காணப்பட்டாய், அதனால் ராஜா தேவன் உன் ராஜ்யத்தை மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்க போகிறார் அப்படி என்று ஒரு கை மட்டும் வந்து எழுதுது. அந்த எழுதின அந்த விளக்கத்தை தானியல் வந்து விவரித்து சொல்றாரு. இதுதான் உனக்கு நடக்க போகுது என்று. அப்படி பயந்த பொழுது அன்று இரவு என்ன நடந்தது சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்கள் எல்லாம், இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அவங்க எல்லாம் ஜாமக்காரர் கூட என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம எல்லாம் அப்படியா பெட்ல படுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்த போது, அந்த நைட்டு அந்த யூப்ரட்டஸ் நதி அப்படிங்கிற நதி எங்க போகுதுன்னா, அந்த மதில் இல்லையா, அந்த மதிலை சுற்றி அடியில யூப்ரட்டஸ் நதி போகுது. அப்ப அவங்க கட்டின ஒரு இடத்துல அந்த மதில் என்ன பண்ணுது, அந்த யூப்ரட்டஸ் நதி மேல கட்டிட்டாங்க. ஏனென்றால் அந்த நாட்டுக்கு நடுவுல யூப்ரட்டஸ் நதி போகுது. அதனால அந்த 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 சிட்டியை சுத்தி நீங்க மதிலை எழுப்ப வேண்டும் என்றால் சில பகுதிகள் அந்த தண்ணீரின் மேல கட்ட வேண்டியிருக்கும். சோ தண்ணி இருக்கும், அதுக்கு மேல மதில் போகுது. பக்கமாக திருப்பி விட்டாங்க. திருப்பி விட்டவன நடியில் அந்த சுவர் இருக்கும், தண்ணி இருக்கும் நடிய நிறைய இடைவெளி கட்டுச்சு. அந்த இடைவெளி உள்ளாகவே உள்ள வந்து அந்த எளிதாக அந்த போர் வீரர்கள் தண்ணி அடிச்சுட்டு படுத்திருந்தாங்க, பிரபுக்கள் தண்ணி அடிச்சுட்டு படுத்திருந்தாங்க. உடனடியாக அவர்கள் எல்லாம் கொன்று அந்த தேசத்தை கைவசப்படுத்தி விட்டார்கள். இதுதான் அவங்களுக்கு நடந்தது. இதுதான் நடக்க போகிறது அப்படி என்பது ஒரு பெரிய வெளிப்பாட்டை ஏசாயா தீர்க்கதரிசி ஒரே வசனத்துல சொல்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேதத்துல சொல்லுகிற தீர்க்க தரிசன வசனங்கள் 100% நடந்துச்சு. அப்போ நம்ம வேதத்தை நீங்க எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மையும் சத்தியமானவைகள். ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா நிச்சயமாக அது நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்களேன். அந்த பந்தியை நல்லா குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, கவலைப்படாதீங்க, ஜாலியா இருங்க, நமக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா மேதிய பெர்ஷியர்கள் உள்ள வந்து பாபிலோன் ராஜ்யத்தை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அதே எரேமியா தீர்க்கதரிசி 51வது வசனத்திலும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி கூட எழுதுறாரு. எரேமியா தீர்க்கதரிசி 51ஆம் அதிகாரம் 39 மற்றும் 57 வசனங்கள். ஈவன் ப்ராஃபிட் ஜெரமியா
Jeremiah also revealed what is going to happen to the to the nation of Babylon, how Media Persia is going to capture it without any fighting, without any battle. They are going to capture it in the night time when all the people were drunken. அதுதான் நம்ம ஏசாயா that we are seeing in Isaiah chapter 55 verse 39 and 57. அவர்கள் கலிக்கும் சமயத்திலே நான் அவர்களுக்கு குடிக்கும் பானத்துக்கு அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்கள் வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத நித்திரை அடைவார்கள் கர்த்தர் சொல்கிறார். நல்ல தண்ணி அடிச்சுட்டு படுத்திருப்பாங்க, எதிராளிகள் வந்து உடனே கொண்டுடுவாங்க. ஸோ செத்து போயிட்டாங்க, அவங்க ஏஞ்சிக்கவே மாட்டாங்க. அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவர்களையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். எல்லாருமே குடிக்க வருவாங்க. ராஜா, பிரபு, ஆட்சி செய்யறவங்க, மக்கள், சோல்ஜர்ஸ் எல்லாரும் குடிப்பாங்க. எல்லாரும் சாப்பிட்டு மயங்கி பண்ணுவாங்க. அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனையில் கர்த்தர் என்றும் நாமம் உள்ள ராஜா சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை நான் பாபிலோன் கொடுக்க போறேன். அவங்க திமிர்ல அவங்க தண்ணி அடிச்சிட்டு கிடக்கும் போது அவர்கள் அறியாம அந்த சோருக்கு நடுவிலே இடம் கண்டுபிடிச்சு உள்ள வந்து அவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனை வர்றதுனால ஏசாயா சொல்றாரு, எசேக்கியா ராஜாவே, நீ பாபிலோனை நம்பாத, அது அழிக்கப்பட்டு போகும். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது உனக்கு எந்த விதத்திலும் பயன்பெற போவதில்லை அப்படி என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. அடுத்தது பாபிலோன் விழுந்து அவளுடன், அதனால என்ன சொல்றாரு, அடுத்த பகுதி, பாபிலோன் விழப்போது அவளோட விழாதே. முதலாவது பந்தியை பற்றி சொல்றாரு. ஒரு ஃபீஸ்ட் இருக்கு, ஃபீஸ்ட் எல்லாம் தண்ணி அடிப்பாங்க, குடிப்பாங்க, குடிச்சிட்டு மயங்கி இருக்கும்போது மேதிய பேர்ஷிய ராஜ்யம் வந்து அவங்களை அபகரிக்க போகுது, அவங்களே ஜெயிச்சிருவாங்க, அவங்க வீழ்ச்சி அடைய போறாங்க. அதனால நீ அவங்க நம்பாத, அதே டயத்தில் அவங்களோட வீழ்ச்சியும் அடையாத. டோன்ட் பிலீவ் தம், இந்த சேம் டைம் டோன்ட் ஃபால் அமாங் வித் தம் அப்படி என்பது ஏசாயா 21 அதிகாரம் 6-10 வசனத்தில் சொல்றாங்க. ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரரை வெய் என்றான். அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரும் ஜோடு ஜோடான கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் ஏறி வருகிறதை கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து, ஆண்டவரே, நான் பகல் முழுதும் அவன் காவலில் நின்று இரா முழுதும் நான் காவலை தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல சத்தமிட்டு கூப்பிட்டான். இதோ ஒரு ஜோடி குதிரை போன்ற ரதத்தின் மேல் ஏறி இருந்த ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்கள் எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்கிறார்கள். என் போரடைப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாக சேன கர்த்தர் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதான் சொல்றாரு, எப்படி வீழ்ச்சி அடைய போகிறது, how Babylon is going to fall. அதுதான் ஏசாயா 21 அதிகாரம். That is what Isaiah chapter 21 6-10 says, how it is going to fall. In that time, first vision, God shows there is a great feast, and the next vision, God is showing a watchman. He's on the top of the wall and seeing towards the Jerusalem what is going to happen to it. அடுத்த தரிசனத்துல ஒரு ஜாமக்காரரை ஆண்டவர் காமிக்கிறாரு. அந்த ஜாமக்காரன் ஒரு மதுரை சுவர்ல மேல உட்கார்ந்துக்கிட்டு பாபிலோன் தேசத்துல என்ன நடக்க போகுது, அங்கிருந்து என்ன செய்தி வரப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ அந்த தேசமானது எருசலேம் தேசத்துல சொல்லப்படுகிறது. அந்த எருசலேம் தேசத்துல இருக்கிற ஜாமக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பாபிலோன் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது வீழ்ச்சி அடைந்தது, அது விழுந்து போனது, அது அழிக்கப்பட்டு போனது என்று சொல்லும்படியாக ஒரு குதிரை வண்டியில ஏறி இருக்கிற மனுஷன் வந்து சொல்லுகிறான். இதுதான் அவருடைய வீழ்ச்சியாக இருக்கிறது. அதனால இவ்வளவு வசனங்களை கேட்கிற என் ஜனமே, என் தானியத்தின் போரடிக்கும் தானியமே, என் களத்தின் கோதுமையே, உங்களுக்கு நான் இதை சொல்லிட்டேன். அதனால புத்தி கூர்மையா இருங்க, பாபிலோனை நம்பாதீங்க. அதே தான் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, உலகத்தை நம்பாதீங்க, உலக வல்லமையை நம்பாதீங்க, அது ஒரு நாள் அழிவுக்குள்ள கடந்து போகும், நிச்சயமாக அந்த அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நம்பாதீங்க. அதே டயத்தில் அதை நம்பதுனால அதோடு கூட வீழ்ச்சியும் அடையாதீங்க அப்படி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம கடந்து போகும், அதாவது அடுத்த நம்ம காரியத்துல நம்ம கடந்து போகிற ஒரு காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது, அதாவது அடுத்த தேசம் ஏதோம் தேசம், அரேபிய தேசம். அது ஏசாயா 21 அதிகாரம் 11-17 வசனத்துல அடுத்த தேசத்தை பத்தி சொன்னாங்க. முதல்ல பாபிலோன் பத்தி சொல்லிட்டாங்க, அடுத்த தேசம் ஏதோம் தேசம். அது ஏதோம் தேசம் பத்தி சொல்ல போறாங்க. Now the next nation is a land of Edom, and the revelation about this land of Edom is given in Isaiah chapter 21:11-12. ஏசாயா 21 அதிகாரம் 11-12 வசனத்திலே ஏதோம் தேசத்துக்கு என்ன நடக்கும் என்பதை கொடுக்குறாங்க. ஏதோம் தேசத்துக்கு ஏன் சொல்றாங்க என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த ஏதோம் தேசம் யாரோட கூட்டு அமைச்சிருக்கு, பாபிலோனோட கூட்டு அமைச்சிருக்கு. அதுக்கு என்ன நடக்க போகுது என்பதை பார் அப்படி என்பதை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி காமிக்கிறாரு. அதை இங்க எழுதியிருக்கிறாரு. தூமாவின் பாரம்
சேயில் இருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரரே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்டான். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதா இருந்தால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். இது என்ன நமக்கு புரியவே இல்லை இல்லையா? தூமா, தூபா, தூமாவி, தூமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது தூமாங்கிறது ஏதோம் தேசத்தில் இருக்கிற ஒரு இடத்தை குறிப்பிடுகிறது. சோ ஏதோம் என்று சொல்றதுக்கு பதிலா தூமா அப்படின்னு சொல்கிறாங்க. தூமா அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் மௌனமாயிரு, சைலண்ட். சைலண்ட். தூமான என்ன அர்த்தம்? சைலண்ட். பாபிலோனுக்கு என்ன சொன்னாங்க? அதாவது வனாந்தர கடல் அப்படின்னு சொன்னாங்க. பாபிலோன் எப்படி சொன்னாங்க? வனாந்தர கடல். வனாந்தரத்துல உயிர் ஜனங்கள் வாழ முடியாது, கடல் தண்ணியை குடிக்க முடியாது. அப்படி வனாந்தர கடலா இருக்கிறதுனால பாபிலோன் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி என்பது சொல்வதற்கு பாபிலோனை வனாந்தர கடல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வசனத்துல வாசிச்ச போது ஏசாயா 21 அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஏசாயா 21 அதிகாரம் 11வது வசனத்துல ஏதோம் தேசத்தை தூமா, தூமா அப்படின்னு அழைக்கிறாங்க. தூமா அப்படி என்றால் எபிரே இன்னொரு அர்த்தம் எபிரே வார்த்தையில அதாவது என்ன அர்த்தம்னா மௌனம், சைலண்ட். தி வேர்ட் தூமா இன் ஹீப்ரூ இஸ் ஆல்சோ மீன்ஸ் சைலண்ட். ஸோ அப்போ சைலண்ட் ஏன் சொல்றாங்க சொல்லி பார்க்கும்போது அங்க போய் கேட்கறாங்க ஜாமக்காரர். இங்க கூட வாட்ச்மேன் தான். ஹியர் ஆல்சோ தி விஷன் ஆஃப் வாட்ச்மேன் இஸ் கிவன். ஜாமக்காரன் வந்து கேட்கறாங்க, இரவு எவ்வளவு சென்றது, எப்பப்பா இந்த நைட் டைம் முடியும், எப்போ இந்த நைட் டைம் முடியும், எப்போ காலம்பரம் வரும். அப்போ என்ன அர்த்தம்? நைட் டைம்னா என்ன அர்த்தம்? எப்போ இந்த கஷ்டம் முடியும், எப்போ நல்ல காலம் வரும் அப்படின்னு கேட்குறான். நல்ல என்ன கேட்குறான்? எப்போ இந்த கஷ்டம் முடியும், எப்போ நல்ல காலம் வரும். when this trouble is going to over, the trouble is compared to the night. when the early morning is going to come, when the blessing is going to come. அப்படி என்று யார் வந்து கேட்குறா? ஜாமக்காரன் கேட்குறான். அதுக்கு இன்னொரு ஜாமக்காரன் இதுக்கு அதற்கு ஜாமக்காரன் என்ன பதில் சொன்னா, விடியற் காலம் வருகிறது, இராக்காலம் வருகிறது. அப்ப என்ன சொல்றாரு? காலம்பரம் வரதான் போது, காலம்பரம் போது திருப்பி நைட்டு வரும். காலம்பரம் வரும். இப்ப கொஞ்ச நாள் காலம்பரம், இப்ப நைட்டு தான், மார்னிங் வந்துடும், திருப்பி மார்னிங் எப்ப திருப்பி நைட்டு வரும். அதனால உங்களுக்கு கேட்க மனசா இருந்தா என்கிட்ட கேளுங்க. The night is going to end, the dawn is going to come, the morning is going to come, after the morning again the night is going to come. So if you are ready to hear, come and hear it அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகம் போய் நம்ம ஒரு uncertainty, this world is uncertain. We should not rely on this uncertain world. If we go and ask some help, some rely on it, it is not certain. It say it will come. இன்னைக்கு உனக்கு தர்றேன், செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா இப்ப முடியாதுப்பா, இப்ப செய்வாங்க, இல்ல செய்ய முடியாதுப்பா, அது டைம் ஆகும்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்பா, நீ அப்படி வெயிட் பண்ணுப்பா, நீ இப்படி வெயிட் பண்ணுப்பா. யோசிச்சு பாருங்க, நமக்கு சில பேருக்கு நம்ம உதவி கேட்கும் போது இப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிங்களா, அது கொஞ்சம் டைம் ஆகுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க வெயிட் பண்ணணும், அது நடக்குமா தெரியாது, நடக்காதுன்னு தெரியாது, பட் நடக்கும் நடக்காது, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிமா. திருப்பி போய் கேட்டா திருப்பி வெயிட் பண்ணுங்க, அது நடக்கும் நடக்காது தெரியாது. ஸோ இப்படியாக உலகமானது நிலை இல்லாதது. அதுதான் ஏதோ மேடம் சொல்றாங்க. ஏதோ ஒரு நிலை இல்லாதது. அது இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி அதுக்கு பிரச்சனை வரும், திருப்பி அது கஷ்டத்தில் விழும். அதனால அதை நம்பாதே. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, உலகத்தை நம்பாது. இட் இஸ் அன்சர்டன் வேர்ல்ட். It is sometimes say yes, sometimes say no, sometimes say wait, and sometimes say it is not possible. So don't rely on the world which is uncertain, which is equal to Edom. அது குறித்து அவங்க எச்சரிப்பு கொடுக்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க சொல்லி பார்க்கும்போது அரேபிய தேசத்தை குறித்து கொடுக்குறாங்க. அரேபிய தேசம் என்ன சொல்லுது? ஏசாயா 21:13-17. அரேபியாவின் பாரம், திதியாராவின் பயண கூட்டாரங்களே, தீதானியராகிய பயண கூட்டார்களே, நீங்கள் அரேபியாவின் காடுகளில் இராத்தங்குங்கள். ஸோ இது என்ன கொடுக்குது? அரேபியா என்றால் என்ன குறிப்பிடுகிறது? எபிரேய வார்த்தையிலே அது இரவு. என்ன குறிக்கிறது? இரவை குறிக்கிறது. முதலாவது நான் என்ன சொன்னேன்? தூமா அப்படி என்றால் மௌனம் என்ற அர்த்தம். அரபிய அப்படி என்கிற எபிரேய வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இரவு என்ற அர்த்தம். அப்போ இரவுல என்ன பண்றாங்க? தீதான் என்கிற தேசம், தேமா என்கிற தேசம் அப்படிங்கிற இந்த தேசம் எல்லாம் எங்க இருக்கு? அரபிய தேசங்கள். இந்த அரபிய கேதார் அப்படிங்கிற தேசம், இவர்கள் எல்லாமே இங்க இருக்கிற அரபிய தேசத்திற்கு சிறு சிறு நாடுகள். இந்த நாடுகளை பற்றி குறிப்பிடுறாங்க. என்ன பண்றாங்க? காடுகளில் ராக் தங்குவார்கள். இரவு என்பது எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது வீழ்ச்சியை கொடுக்கிறது, தோல்வியை கொடுக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பை கொடுக்கிறது. சோ இந்த அரபியா என்ன செய்ய போகுது? தேவனுடைய நியாய தீர்ப்பில் தங்க போகிறது. அதனால நீங்க அவங்க கிட்ட போய் உதவி கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்களே என்ன பண்ண போறாங்க?
போறாங்க. பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பிச்சு ஓடி வருவாங்க. ஐயோ, எங்களுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, எங்களை அபகரித்து விட்டார்கள், எங்களை மேற்கொண்டு விட்டார்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று அகதிகளாக அரேபிய தேசத்துக்கு ஓடி வர போறாங்க. அவங்களுக்கு உதவி செய்வாங்களா? உனக்கு உதவி செய்வாங்களா? இஸ்ரவேல் தேசமே, யூதா தேசமே, அவங்கள நம்பாத. அவர்களால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் அவர்களே இரவு ஜாமத்திற்குள்ளே தங்குகிற நியாய தீர்ப்புக்குள்ளாக, இருட்டுக்குள்ளாக அனுப்பப்பட போகிறார்கள். அவர்கள் நம்பி இருந்த பாபிலோன்ல ஜனங்கள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் இங்க ஓடி வந்து அவங்க கிட்ட உதவி கேட்க வர போறாங்க. நீ எப்படி உதவி கேட்ப அவங்க கிட்ட? அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது அப்படின்னு சொல்லுகிறாங்க. சோ அதனால விசுவாசிகளாக நமக்கு பூமியில புகலிடமே இல்லை. தூமா என்ற அரபிய வார்த்தை எதை குறிக்கிறது சொல்லி பார்க்கும்போது, ஏதோமுடைய வீழ்ச்சி அடைந்த நகரத்தையும் உணவும் தண்ணீர் கொண்டு தப்பி வரும் அகதிகளை வரவேற்க தயாராக உள்ளது. உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பாபிலோன்ல இருந்து அகதிகள் ஓடி வர போறாங்க, அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா பயங்கர முடிவுக்கு வரும் வரை அவர்கள் இரவு முழுவதும் மூச்சு விடாமல் காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பயங்கரம் மற்றொன்றை தொடர்ந்து வருகிறது. மற்றொரு பிரச்சனை, மற்றொரு பிரச்சனை, மற்றொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். சுருக்கமாக, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து பூமியில் புகலிடமில்லை. எனவே கர்த்தரிடம் மட்டுமே அடைக்கலம் தேடுங்க. கர்த்தர்கிட்ட தான் அடைக்கலம். பூமியில் ஜனங்க கிட்ட அடைக்கலம் தேடவே முடியாது. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லுகிறார். ஸோ நம்ம இதில் எதை தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி பார்க்கும்போது, வாட் இஸ் அப்ளிகேஷன் பாயிண்ட்? there are 7 application point we are learning here. முதலாவது 4 பயனுள்ள காரியத்தை, இதுல 7 பயனுள்ள காரியத்தை இந்த அதிகாரத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். முதலாவது, தேவன் ஒருவரே எதிர்காலத்தை அறிந்த அதை வேதத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். God only knows the future and God is revealing it through the scripture. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நாம் தெரிந்துக்கிட்டோமா? பாபிலோன் கிட்ட போய் உதவி கேட்க போறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, பாபிலோன் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அடைய போகிறது. பாபிலோன் மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்த கூட்டாளியான ஏதோம் தேசம், அரபி தேசத்துக்கு என்ன நடக்க போகுது என்பதை முன்கூட்டியே தேவன் வெளிப்படுத்தி விட்டார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய தேவன் மட்டுமே நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறாரு. யாருக்குமே தெரியாது. அது நமக்கு எப்படி தெரியும்? அது வேதத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். when you are facing a problem, don't try to get the answer from the other people. மற்ற ஜனங்க கிட்ட போய் அவங்க பதில் எடுப்பாங்க. தீர்க்கதரிசி கிட்ட எல்லாம் போகாதீங்க. பைபிளை வச்சு படிங்க. பைபிள் வசனத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுப்பேன் என்று வசனத்தை கொடுப்பார். அதன் மூலமாக நீங்க போகும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அடுத்தது, விழுந்து போன உலகத்தில் அடைக்கலம் இல்லை, ஆனால் ஒரே அடைக்கலம் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கை. உலகத்தின் மேல் அடைக்கலமே கிடையாது நமக்கு. ஆனா எங்க அடைக்கலம்? நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசமே நம்ம அடைக்கலம். There is no refuge in the world. The only refuge is having the faith in the Lord God Jesus Christ. செகண்ட் அப்ளிகேஷன். மூன்றாவது அப்ளிகேஷன், ஒரு வல்லமை மிக்க தேசம் முந்தையதை ஜெயிக்க எழும்பும். ஆனால் ஒவ்வொரு தேசத்திலும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தேவனின் நோக்கத்தின் மையப்புள்ளியாக இருக்கிறார்கள். ஒரு தேசத்துல பார்க்கும்போது அந்த தேசம் சில வாட்டி பெரிய நல்லா இருக்கும், இல்லை திடீர்னு வீழ்ச்சி அடையும், பிற தேசத்தால முற்றுகையிடப்படும், அந்த தேசம் பல கஷ்டத்துக்குள்ள போகும். திடீர்னு நல்லா இருக்கும் தேசம், திடீர்னு வீழ்ச்சி அடைந்து பசி, பட்டினி, பஞ்சம் ஏற்படும், காசு இல்லாம போகும். தேசம் பல கஷ்டத்துக்குள்ள போகத்தான் போகுது. எப்படி போனா கூட அந்த தேசத்திலே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் மூலமாக தேவன் தேசத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்தி விடுவார். So the nation is going to go through the turmoil, sometime inflation, sometime natural calamities, whatever may be they happen, but God's purpose will certainly take place through the God's people in that nation. இது தேர்ட் அப்ளிகேஷன். நான்காவது பயன்பாடு, பாபிலோனை நம்ப வேண்டாம், பாபிலோன் அழிவில் பங்கு கொள்ள வேண்டாம் என்று தேவனுடைய ஜனங்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். The fourth application is, don't rely on Babylon, don't believe Babylon. That is what the warning given to the God's people. So பாபிலோன் என்பது எதை குறிப்பிடுகிறது? இந்த உலக செழிப்பை குறிக்கிறது, இந்த உலகத்தின் வழியை குறிப்பிடுகிறது, உலக வல்லமையை குறிக்கிறது, உலக பயன்பாட்டை குறிக்கிறது. What does the Babylon is? A spiritual Babylon is nothing but the world power, the world reliance, the world prosperity, the worldly people. All these people don't rely on it. ஐந்தாவது பயன்பாடு, ஃபிஃப்த் அப்ளிகேஷன், நம்ம பூமிக்குரிய தேசத்தில் நலனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், நாட வேண்டும். The fifth application is, we have to pray for the nation's welfare and we have to pray for the nation. That is what is very important. ஆறாவது பயன்பாடு, அதே நேரத்தில் அது ஒரு நாள் அழிக்கப்படும் என்பதை தீர்க்கதரிசன மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். However you
you pray for the nation, at the end of the age, this whole nation is going to be destroyed through the prophecy of the Bible. The seventh application, ஏழாவது பயன்பாடு. ஆகவே வரவிருக்கும் நியாய தீர்ப்பின் வெளிச்சத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பரிசுத்தமாக வாழ்ந்து நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். So the tribulation and the persecution and the judgment is going to come upon the nation. Keep it in this mind and proclaim and spread the gospel to the nation who is under the great judgment. So we saw the 7 application today. ஏழு பயன்பாட்டை இதில் தெரிந்து கொண்டோம். இப்படியாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நட்டு அவர் கனிகளை சாப்பிடுவீர்கள். ஜெரமியா சாப்டர் 29 5 to 7. நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திகளை பெற்று உங்கள் குமாரர்களின் பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்தின் புருஷனை கொடுங்கள். இவர்களும் குமாரத்திகளை பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ண பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம். ஸோ நம்ம எங்க இருந்தாலும் நம்ம குடும்பமா வாழ்றோம், குழந்தை குட்டிகள் பிறக்குது, படிக்க வைக்கிறோம், கல்யாணம் பண்றோம், அந்த குழந்தை திருப்பி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்படியாக இனம் விருத்தி அடைந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் நீங்க வாழுங்க, வீடு கட்டுங்க, நல்ல தோட்டத்தை பையுங்க, தோட்டத்திலேருந்து விளைவுகிற சாப்பாடை சாப்பிடுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. அதோடு கூட நீங்க எங்க வாழ்றீங்களோ அந்த தேசம் சமாதானமா இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அந்த தேசம் சமாதானமா இருந்தாதான் உங்களுக்கு சமாதானம். அப்புறம் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல நாம வாழ போறதில்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. This earth is not our citizen. We are not going to live here. This is a temporary place. Our citizenship is in heaven. According to Philippians chapter 3 verse 20. நம்ம குடியிருப்பு சொர்க்கத்தில் உள்ளது. பிலிப்பியர் 3 அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்முடைய குடியிருப்பு சொர்க்கத்தில் உள்ளது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We are waiting for the second coming of Lord God Jesus Christ, because we are not belong to this world. Lead a spiritual life, walk in spirit and live according to the spirit. ஆகவே நம்ம ஆவிக்கேற்றபடி நடப்போமாக. கலாத்தியர் 5 அதிகாரம் Galatians chapter 5 24-25. கிறிஸ்துவினவர்கள் தங்கள் மாம்சத்தின் அந்த ஆசை இச்சைகளும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நம்ம ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவின் கேட்டபடி நாடக்கடவோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி.